Hello everyone, welcome to Jil Resist Tamil, நான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா CPO 2024 ஜூலை 29th ஷிஃப்ட் 3 மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து ஃபுல் எஃபெக்டிவாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் குரூப்பில் இதுக்கான பிடிஎஃப் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய அந்த 50 கொஷினை நீங்கள் போட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எஃபெக்டிவாக இருக்கணும். இல்லை பரவாயில்ல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. சரியா, மொதல் கொஷின் பார்த்துருவோம். இஃப் 12 people can print 540 identical books in 10 days, then how many more people will be required to print 720 such books in 8 days? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா MDH டிவைடட் பை W. எம்னா நம்பர் ஆஃப் மென்னு, டினா வந்து நம்பர் ஆஃப் டேஸு, ஹெச்னா நம்பர் ஆஃப் ஹார்ஸு, டபிள்யூனா அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு. இந்த இடத்துல வந்து ஹவர்ஸ் கொடுக்காதனால ஜஸ்ட் MDன்றதை மட்டும் எடுத்துப்போம். இப்போ எம்ன்றது நம்பர் ஆஃப் பீப்புளா, ஸோ 12. எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 10 நாளில் முடிக்கிறாங்க. எவ்வளோ வேலைன்னு பார்த்தீங்கன்னா 540 பேஜ் வந்து புக்கு வந்து அவங்க எழுதணும். ஈக்குவல் டு 8 நாள் தேவைப்படுது. 720 ஐடென்டிக்கல் புக்ஸு, அந்த புக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை அதிகமான ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸோ இல்லை என்னன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன். 90 இங்கே கேன்சல் பண்ணால் 6, அகைன் கேன்சல் பண்ணால் 2. என் எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்கன்னா 20 மெம்பர்ஸ்ன்றவங்க தேவைப்படுறாங்க. கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவு மெனி மோர் பீப்புள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 12 மெம்பர் இருக்காங்க. 12 மெம்பரை தாண்டி எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா அந்த வேலையை வந்து முடிப்பாங்க. ஆல்ரெடி 12 பேர், எக்ஸ்ட்ராவாக எனக்கு எத்தனை பேர் தேவை? அந்த 20 பேர் ஃபுல் ஆகணும்னா 8 பேர் வந்து தேவை. ஸோ என்னோடய ஆன்சர் 8. In which year was the production of cars of all types taken together approximately equal to the average of the total production during the period? Total production எங்கே இருக்குது? 476ன்றது இங்கே இருக்குது. 476 மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6. 6ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம், அப்போ தான் ஆவரேஜ்ன்றது கிடைக்கும். 6ஆல் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 6ஆல் டிவைட் பண்ணால் 42, 56, 54. எத்தனை டைம்ஸ் வரும்னா 9 டைம்ஸ்ன்றது வரும். 2 பாயிண்ட் வச்சு ஒரு 0னா எத்தனை டைம்ஸு? 3 டைம்ஸ். 79.3 அப்படின்றது நமக்கு கிடச்சிடுச்சு ஆவரேஜ். இப்போ இந்த 79.3ன்றது எந்த வருஷத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக, இன் விச் இயர் வாஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் டைப்ஸ் டேக்கன் டுகெதர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் டியூரிங் இந்த பீரியட். 79னா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 80 கிட்டே எடுத்துப்போம், ஏன்னா அப்ராக்சிமேட்லின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 80ன்றது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 1993 தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 1993. நெக்ஸ்ட், இஃப் 2A + 2B + C is equal to 0, இதோட வேல்யூ என்னன்றதான் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், புட் C is equal to 0ன்னு போட்டுறேன். சரியா, அப்போ எனக்கு என்ன வரும்? 2A + 2B is equal to 0. அப்போ A + B, 2 வந்து காமனாக வெளியே எடுத்துக்கிறேன், 0. A + Bயோட வேல்யூ 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏவோட வேல்யூ 1ன்னும் பியோட வேல்யூ -1ன்னும் எடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு 0ன்றது வரும். கரெக்டாக? சரி, இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். 4 1 ஸ்கொயர் ப்ளஸ் 4 -1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 divided by 0 minus 8 into 1 into -1. இதை நம்ம அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதுதான். 4 plus 4 divided by plus 8 என்ன வரும்? மேலே 8 கீழே 8 கேன்சல் பண்ணோன்னா 1. என்னோட ஆன்சர் என்ன? 1. The area of circle is 256 pi square centimeter. The length of its longest chord. அதாவது ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் கார்டு எதுனா அதோட டயாமீட்டர் தான். ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட லாங்கஸ்ட் கார்டுன்னு எதுன்னு கேட்டாங்கன்னா அது எப்பயுமே என்னது? டயாமீட்டராக தான் இருக்கும். ஏரியா கொடுத்துருக்கான், ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டயாமீட்டரை கண்டுபிடிக்க வேண்டியதான். பை r² is equal to 256 பைன்னு சொல்லியிருக்காங்க. பைக்கு பை கேன்சல் பண்ணிட்டோம். ஆரோட வேல்யூ அப்போ என்ன வரும்? 16ன்றது வந்துடும்.
ஆரோட வேல்யூ 16னா டியோட வேல்யூ என்ன 2r தானே டயாமீட்டர் 2 into 16 32 தான் என்னோட ஆன்சர். சிம்பிளிஃபை த கிவன் எக்ஸ்பிரஷன். சரி, இதை அப்படியே வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா 1 5 இல்லை 5 3s are 15 16 1 166 divided by 3ன்றது வருது. ஓகே, இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 7/3 + 3/5 எவ்வளோ வரும் 35 + 9 44ன்னு வந்துடும். 44 divided by 15. ஸோ இதுக்குள்ளே மட்டும் 44 divided by 15. இங்கே என்ன வருது, இங்கே பார்த்தீங்கன்னா 5/2ன்றது கிடச்சிருச்சு. சரி, 5/2 minus 44 divided by 15 என்ன பண்ணலாம், எல்சிஎம்ன்றது 30 வருமா, into 2 into 2 into 15 into 15 15 பண்ணோன்னா இங்கே 75ன்றது வரும், இங்கே 88ன்றது வரும். ஸோ நான் இப்போது மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 13 divided by 30ன்றது இதுக்குள்ளே மட்டும் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே நான் பார்க்குறேன், இங்கே நான் பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது 16 divided by 5ன்னு கிடைக்குதா, மைனஸ், ஏன்னா இங்கே பெரிய நம்பருக்கு மைனஸ் 13 divided by 30. அகைன் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 64ன்றது இல்லை 96ன்றது கிடைக்கும். 16 into 6 16 into 6 96. 96 minus 13 எவ்வளோ 83 divided by 30ன்றது எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் 166 divided by 3 into 30 divided by 83ன்னு போட்டுறேன். பிகாஸ் அதை உல்ட்டா பண்ணால் தானே வரும். கேன்சல் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். இது ஒரு 10 டைம்ஸ் 20ன்றது தான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஒரு சம்மி எடுக்கும்போது இது நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஆர்டராக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட்டை வந்து நம்ம இங்கே போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து பெரிய ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் வெளியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே போயிருக்கேன். சரியா, ஓகே. A seller marks an item for 500 and sells it at a discount of 25%. He also gives a gift worth 65 rupees. If he still makes 24% profit, then the cost price of the item. அதாவது ஒருத்தரோட மார்க் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 500 ரூபான்னு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா 25% டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. 500 ரூபாயில் 25% எவ்வளோ 125ன்னு இருக்குமா, எஸ் 125 பார்த்துருவோம். 25 into 500 5 5 25 to 75ன்னு இருக்கும். சரி, 425 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் 65 ரூபாய்க்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டு இப்போ இதுவும் கொடுத்துட்றாரு. அதனால் என்ன ஆகிடுச்சு 65 ரூபா அதில் மைனஸ் பண்ணுறேன் 0. இது எவ்வளோ வரும் 360ன்றது வந்துடுச்சு. ஸோ 360 ரூபா தான் என்னோட ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. ஓகேவா, இங்கே ஒரே ஒரு நிமிஷம் 5 5 25 ஓகே 125 தான் மாற்றி போட்டேன் 125. இதில் நான் 125 மைனஸ் பண்ணிட்டேன்னா 125 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 375ன்றது கிடைக்கும். 375லேருந்து நான் ஒரு 65 ரூபா மைனஸ் பண்ணேன்னா 310ன்றது எனக்கு கிடச்சிருச்சு. சரியா, இந்த 310 விற்கிறதுனால, அதாவது 310 ரூபாய்க்கு விற்கிறதுனால 24% வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. என்னோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றதான் கேட்குறாங்க. 124% தான் எவ்வளோ 310 ரூபானா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. கரெக்டாக 310 டிவைடட் பை 124 into 100 எத்தனை டைம்ஸ் போவோம், இது பார்த்திங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் போகுமா. அகைன் கேன்சல் பண்ணோன்னா 25ன்னு கிடைக்கும். ஸோ 250 தான் என்னோட காஸ்ட் ப்ரைஸ். The ratio of slant height and height of cone is 4:3. If the curved surface area of the cone is 4√7 pi square units, then the radius of the cone is dash units ன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஸ்லாண்ட் ஹைட், ஒரு கோனோட ஸ்லாண்ட் ஹைட்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட்டுக்கும் ஹைட்டுக்கும் 4:3 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ எனக்கு ரேடியஸ் எவ்வளோவா இருக்க போகுது, சும்மா இதிலேயே வந்து போட்டோம் அப்படின்னா
16 minus 9 root 7 இருக்கும். கரெக்டாக root 7 இருக்கும். If the curved surface area of the cone is 4 root 7 pi square unitsன்னு சொல்லிட்டாங்க. curved surface area of a cone என்னது? pi RL. pi RL தான் 4 root 7 பைன்றது சொல்லியிருக்காங்க. பைக்கு பை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நல்லா பாருங்கள், ஆறுன்றது என்ன? R into L is equal to 4 divided by root 7ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஆருக்கு ஒரு எக்ஸையும் எல்லுக்கு ஒரு எக்ஸையும் நான் பண்ணி அதை ஒரு நம்பராக மாற்றிக்கிறேன். 4x into root 7x is equal to 4 root 7 அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் கேன்சல் ஆகிடும். எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1ன்ட்டு நம்மளுக்கு கிடச்சிடும். தென் த ரேடியஸ் ஆஃப் த கோன் இஸ் டேஷ் யூனிட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ரேடியஸ் ஆஃப் த கோன் என்னது? இதுதான் ரேடியஸு. எக்ஸோட வேல்யூ 1. அப்போ ரூட் 7 தான் என்னோட ரேடியஸ். இஃப் த ரேடியஸ் ஆஃப் எ ஸ்பியர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%, தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் வால்யூம்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்பியரோட வால்யூம் எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு தான் கேள்வி. இப்போ ரேடியஸ்னால் என்னது? 4 pi R1 க்யூப்னு எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா 4/3 pi R2 க்யூப்னு எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ R1 க்யூபு R3 க்யூப் இருந்தாலே போதும், நம்ம எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக ஸ்டார்டிங்கில் 100 இருக்குதுன்னு வச்சுப்போம், அடுத்து 120ன்னு வச்சுப்போம். இதையே க்யூப் பண்ணலாமா? 120 120 120 3 0க்கு 3 0 அடிச்சிடலாமா? 12 க்யூப்ன்றது எவ்வளோ வரும்? 1728ன்றது வரும். இது எவ்வளோ? 1000ன்றது வரும். கரெக்டாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 7 to 8 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோத்துலேருந்து? 1000லேருந்து இன்ட்டு 100. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணால் 72.8%ன்னு கிடச்சிரும். அதுதான் நம்மளோட ஆன்சர். சிம்பிளிஃபை த கிவன் எக்ஸ்ப்ரெஷன். சரி, இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? 9 18 53 -18 -9 டிவைடட் பை இது எவ்வளோ வருது? இது பார்த்திங்கன்னா ஒரு 65 வருது. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 13ன்றது கிடைக்கும். 13 30. கரெக்டா? 96 31 5 6 5 13 13 into 2 26. ஓகே, ஸோ 26ன்றது கிடச்சிருச்சு. இப்போ மேலே இருக்கிறது என்னது? 53 டிவைடட் பை 53 மைனஸ் 27 டிவைடட் பை 72 மைனஸ் 26. நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சருன்றது கிடச்சிரும். எவ்வளோ வரும்? ஒரு 6. இது பார்த்திங்கன்னா 26. இது எவ்வளோ வருது? இது 5 46. 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா 13 டிவைடட் பை 23. ஆன்சர் என்ன? 13 டிவைடட் பை 23. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணால் 8 5. ஓகேவா? 8 மைனஸ் 35 ப்ளஸ் இது எவ்வளோ வருது? 5 25 ப்ளஸ் 12 மைனஸ் 10. இப்போது நம்ம இதை சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதாவது -45 இது எவ்வளோ? 20 ப்ளஸ் 45. -45 ப்ளஸ் 45 எவ்வளோ? 0. ஆன்சர் 0. ஃபைண்ட் த மீன் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேபிள். ரவுண்ட் ஆஃப் டு 2 டெசிமல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அசியூம்டு ஆவரேஜ்ன்றதை எடுத்துப்போம். அசியூம்டு ஆவரேஜ் இதில் நான் என்ன எடுக்கிறேன்னா 20ன்னு எடுத்துக்கிறேன். 20 தான் என்னோட அசியூம்டு ஆவரேஜ். டீவியேஷன் எவ்வளோ ஆகிருக்குன்னா -5 ஆகிருக்கு. இங்கே எவ்வளோ டீவியேஷன் ஆகிருக்கு? -2 ஆகிருக்கு. இங்கே +1 ஆகிருக்கு. கரெக்டாக? இங்கே எவ்வளோ டீவியேஷன்? +2 ஆகிருக்கு. -1 +3
+4ன்றது டீவியேஷன் ஆயிருக்கு. இப்போ அந்த ஃப்ரீக்வன்சியோட நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும்? -10 -6 4 2 -5 +3 8. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண வேண்டியதுதான். அப்படியே பொறுமையாக சால்வ் பண்ணுவோம். இது என்ன வருது? இந்த ஆறுக்கும் இந்த +6க்கும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வேறு எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? -10 -5 +3 +8 டிவைடட் பை எவ்வளோ? எத்தனை ஃப்ரீக்வன்சி? எல்லாத்தையுமே கூட்டிக்கணும். 5 9 10 15 16 18. கரெக்டாக? -15 +11 எவ்வளோ? கரெக்டாக? +11 -4ன்றது கிடைக்குது. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டிவைடட் பை 9. என்னது? 2 டிவைடட் பை 9. ஓகே, இப்போது இது என்னவா வரும்? 9 2 பாயிண்ட் வச்சோன்னா 2 2 2ன்னு போயிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ 20 - 0.222 அப்படியே போயிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு 222ன்னு எடுத்துப்போம். இப்போது நம்மளோட ஆன்சர் என்ன வருதுன்றதை பார்ப்போம். என்னது? 19.78ன்றது தான் நம்மளோட ஆன்சர். In an election, 95% of the total voters cast their votes. In this election, there were only two candidates A and B. Okay. 100xன்றதை வச்சுப்போம். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸு. இதில் ஓட்டு போடுறவங்க எவ்வளோனா 95x. சரியா? யா வின்னர் அப்டைனிங் 75% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ். டோட்டல் ஓட்ஸில் 75% வந்து வின்னர் வாங்கிக்கிறார். 75x ஏ. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 95ல் 75 போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 20 தான். இது பி வாங்கியிருக்கக்கூடியது. இந்த ரெண்டு பேரும் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்கன்னா 5500 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 55xன்றது கிடைக்கும். இந்த 55x தான் 5500. அப்படின்னா என்னது? எக்ஸோட வேல்யூ 100. இங்கே கேட்குறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இந்த எலெக்ஷன் தான். அப்போ 100x கண்டுபிடிச்சா போதும். அப்போ 100xோட வேல்யூ என்ன வரும்? 10,000ன்றது வந்துடும். ஓகே. The quantity of milk in a mixture of milk and water is 4/5 of the volume of the mixture. அதாவது quantity of milk எவ்வளோனா 4/5 of the volume of mixtureனு சொல்கிறாங்க. மில்க்கு வாட்டருன்ற ஒரு மிக்சர் இருக்குது. அதில் மில்க்கு மட்டுமே 4 பார்ட் இருக்குது, டோட்டல் 5 பார்ட்டில். அப்போ வாட்டருன்றது 1 பார்ட் இருக்கும். ஆஃப்டர் ஆடிங் 1 liter of milk to 5 liters of the mixture, the percentage of the வாட்டர் இந்த மிக்சர் இஸ் அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது இது மொத்தமாக 5 லிட்டர் இருக்குது. அப்போ 4 லிட்டர் பால், 4 லிட்டர் வந்து 1 லிட்டர் வாட்டருன்றது இருக்குது. கரெக்டாக? இதில் நான் 1 லிட்டர் மில்க்கை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அப்படி 1 லிட்டர் மில்க்கை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும்? 5 லிட்டர் மில்க்காகவும் 1 லிட்டர் பாலாகவும் கிடைக்கும். டோட்டல் லிட்டர் பார்த்திங்கன்னா 6 லிட்டர் இருக்கும். அப்போது வாட்டர் எவ்வளோ இருக்குன்றதான் கேட்குறாங்க. வாட்டர் ஒரு பார்ட் இருக்குது, டோட்டலாக 6 பார்ட்டில் இன்டூ 100%. ஸோ 100/6% வந்து என்னது? வாட்டர் இருக்குது. அடுத்து காஸ் ஏ. காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 4/5. தென் 8 சைன் ஏ 3 மைனஸ் டேன் ஏவோட வேல்யூன்னு கேட்குறாங்க. ஓகே. காஸ்னால் என்னது? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்ஸா? 4 5 இது 3. கரெக்டாக? அப்போ சைன் தீட்டா என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்ஸா? 3/5. டேன் என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசண்ட்டா? 3/4. இதை அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். 43 டிவைடட் பை 5. இது எவ்வளோ வரும்? 12. 9 டிவைடட் பை 4. டினாமினேட்டரில் 20, நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 7 to 38. 387 டிவைடட் பை 20 தான் நம்மளோட ஆன்சர். In a circle, the chords A, B, C, D intersect each other at point L. ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் சென்டர் ஒன்று எடுத்துப்போம். ஏபியும் சிடியும் வந்து ஒரு கார்டுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஏபியும் சிடியும் ஒரு கார்டுன்னு சொல்லிட்டாங்க.
சரியா? ஏஎல் எல்ன்ற பாயிண்டில் மீட் ஆகுது. ஏஎல்லோட வேல்யூ 8, எல்பியோட வேல்யூ 6, எல்டியோட வேல்யூ 5. அப்போ சிஎல்லோட வேல்யூ என்னன்றதான் கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஒரு கார்டு உள்ள 2 கார்டு வந்து உள்ளே இன்டர்செக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னா, ஏ எல் இன்ட்டு பிஎல் இஸ் ஈக்குவல் டு எல்டி இன்ட்டு எல்சியாக இருக்கும். ஓகேவா? அதாவது இது மல்டிப்ளை இது இஸ் ஈக்குவல் டு இது மல்டிப்ளை பை இது. ஏஎலோட வேல்யூ என்ன 8, பிஎலோட வேல்யூ 6, எல்டியோட வேல்யூ 5, எல்சியோட வேல்யூ என்னன்னு தெரியாது எக்ஸ். ஓகே, இப்போ எனக்கு 48ன்றது கிடைக்குமா? 48 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். மேலே 2 கீழே 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 96 டிவைடட் பை 10ன்னு வந்துடும், விச் இஸ் 9.6ன்றது தான் நம்மளோட ஆன்சர். An alloy contains a metal AB and C are in the ratio of 2:3:1. Another contains metal B, C, D in the ratio of 5:4:3 if equal weights of both alloys are mixed. Equal weights ன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டு குவான்டிட்டியும் வந்து ஈக்குவலாக இருக்குன்றது தான் அர்த்தம். அதாவது A:B:C எவ்வளோக்கு அளவு இருக்கோ அதே தான் B:C:Dயும் இருக்கணும். அப்போ இதை நான் கூட்டி பார்க்குறேன், எனக்கு எவ்வளோ வருது? இது 6ன்னு வருது. இதை கூட்டி பார்த்தா 12ன்னு வருது. இது 6 குவான்டிட்டி இருக்குது, இது 12 குவான்டிட்டி தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை 12ஆக மாற்றிக்கிறேன், இன்டூ 2ன்னு பண்ணிக்கிறேன். ஸோ இன்டூ 2 பண்ணால் எனக்கு என்ன வந்துடும்? 4:6:2ன்றது கிடைக்கும். ஓகேவா? 5:4:3 ஆல்ரெடி இருக்கிறது. நான் இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். A:B:C:D அப்படியே டைரெக்டாக போட்டுக்கிறேன். 4:6:2. BCD எவ்வளோ? 5:4:3. ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 3, 6, 11, 4. இப்போ B எவ்வளோ இருக்குது அப்படின்றதான் கேட்குறாங்க அது புது அலாயில். இதை கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 9, 20, 24. டோட்டலாக 24 பார்ட்டில் B எவ்வளோ? 11 இருக்குது. ஸோ 11/24 தான் என்னோட ஆன்சர். Find the ratio of invalid votes of village P to that of village S. village P மொத்தமாக வந்து 40 இருக்காங்க. village Pயில் 40 இருக்காங்க. வேலிட் votes எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வேலிட் votes எவ்வளோ? வேலிட் voteஸ்ன்றது 90. அப்போ 10 ஓட் வந்து இன்வேலிடாக இருக்கும். கரெக்டாக? ஸோ 10% இன்வேலிடாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதிலிருந்து தானே நம்ம எடுக்கணும். கரெக்டாக? 80% இன்ட்டு 10 டிவைட் பை 100 இஸ் 2. வில்லேஜஸ் எவ்வளோ? 80 இருக்காங்க. அதில் 80% வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 85% வந்து வேலிட் ஓட்டாக இருக்குது. அப்போ இன்வேலிட் ஓட்டுன்றது 15%ன்றது இருந்திருக்கும். கீழே இருக்கக்கூடிய 0 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இப்போ இந்த 80க்கு இந்த 80 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எனக்கு ரிமைனிங் இருக்கிறது 40 × 10:80 × 15ன்றது இருக்கும். இதுக்கு இது கேன்சல் பண்ணால் 2. அடுத்து இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடுறேன். 1:3ன்றது தான் நம்மளோட ஆன்சர். இன் எ ஸ்வீட் 1/3 இஸ் சுகர். ஒரு ஸ்வீட் இருக்குது. ஓகேவா? ஒரு ஸ்வீட் இருக்குது. அதில் 1:2 சுகருன்றது 1 பார்ட்டாக இருந்ததுன்னா மீதி இருக்கிற ரிமைனிங் வந்து 2 பார்ட் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இஃப் த ப்ரைஸ் ஆஃப் சுகர் இஸ் நவ் 7/6 ஆஃப் த ப்ரீவியஸ் ப்ரைஸ். இங்கே இருக்கிற சுகர் வந்து என்ன ஆயிடுச்சு? 6 பார்ட்டில் இருந்தது 7 பார்ட்டுக்காக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இங்கே 6 பார்ட்டுன்னு வர வைக்கணும்னா என்ன பண்ணுவேன்? இன்டூ 6 மல்டிப்ளை பண்ணிவிடுவேன். அப்படி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகிடும்? இங்கே 6 பார்ட்டுன்றது இருக்கும், இங்கே 12 பார்ட்டுன்றது இருக்கும். 6லேருந்து என்ன ஆகிடுச்சு? 7க்கு மாறிடுச்சு. வாட் இஸ் த எஃபெக்டிவ் இன்க்ரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் ஸ்வீட்ன்றதான் கேட்குறாங்க. எஃபெக்டிவ் இன்க்ரீஸ் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ஸ்வீட். மொத்தம் 18 பார்ட்டு. 18 பார்ட்டில் எனக்கு எவ்வளோ பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 6லேருந்து 7 ஒரு பார்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரே ஒரு பார்ட்டு இன்டூ 100. ஸோ 100 டிவைடட் பை 18% தான் நம்மளோட ஆன்சர்.
Sumit and Raju working together can do a job in 20 hours, whereas Sumit alone can do the job in 25 hours. சரி ஓகே, சுமித் ராஜு ரெண்டு பேரும் சேர்ந்து 20 நேரத்தில் முடிக்கிறாங்க. சுமித் மட்டும் தனியாக 25 மணி நேரத்தில் முடிக்கிறாப்புல. சரியா? இப்போ அவனோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? 5:4 இருக்குமா? ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன், உல்டாவாக மாற்றி ரேஷியோ எடுக்கணுன்றது. 100 தான் வந்து டோட்டல் ஒர்க்காக இருக்கும். சுமித்தோட எஃபிஷியன்சி மட்டும் 4, ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் 5. அப்போது ராஜுவோட எஃபிஷியன்சி என்னது? 1 இருந்தால் தானே கரெக்டாக வரும். ஸோ 1. டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி தான் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ? 100. அப்போது ராஜு மட்டும் தனியாக அந்த வேலையை பார்த்தானா 100 நாளில் தான் அந்த வேலையை முடிப்பான். அடுத்து இதை பாருங்கள், 12 அடிச்சிட்டோன்னா 4, 8 அடிச்சிட்டோன்னா 2, 13. The population of the town is 15,000. If the population increased by 15% in the first year, by 25% in the second year, okay, due to okay, ஃபஸ்ட்டு 15% ஏறுது, அடுத்து 25% ஏறுது, அடுத்து 6% வந்து குறையுது. வாட் வில் பி இட்ஸ் பாப்புலேஷன் ஆஃப்டர் 3 இயர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ரவுண்ட் ஆஃப் நம்பர் இன் ஆன்சர். ஓரளவுக்கு ரவுண்ட் ஆஃப் தான் கேட்குறாங்க, ரொம்ப எக்ஸாக்டான வேல்யூலாம் கேட்கல. ரைட், முதல்ல 15,000 இருக்குது, இங்கே எழுதிக்கிறேன். 15,000 அப்படின்றது இருக்குது. இதில் 15% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 15,000ல் 10% எவ்வளோ? 15,000ல் 15% எவ்வளோ? அப்படியே டேரெக்டாக சொல்லிடலாம், 2250. ஸோ 2250 வந்து இப்போ ஆட் ஆகுது. கரெக்டாக 05271. ஓகே, இது வந்து ஒரு 1 இயர் முடிவில் இப்படி இருக்குது. அடுத்து 25% வந்து ஏறப்போகுது. கரெக்டாக? கரெக்ட், 25%ன்றது ஏறப்போகுது. 25%னா எவ்வளோ? 17250 இன்ட்டு 25%னா எவ்வளோ வரும்? 1/4 வருமா? கேன்சல் பண்ணோன்னா எவ்வளோ வருது? 4, 3, 1, 2. 4, 3, 1, 2ன்றது வருது. பாயிண்ட்டுக்கு அப்புறம்லாம் தேவையில்லை. 4, 3, 1, 2, 2, 6, 6, 1, 2. இதுதான் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் முடிவில் வந்து இந்த மாதிரி இருக்குது பாப்புலேஷன். தேர்ட் இயரில் என்ன ஆகிடுச்சுன்னா 6% வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. இப்போ இதில் 6% எவ்வளோ? 10%னா வந்து 2166, 1%னா வந்து 216. 216 இன்ட்டு 6 எவ்வளோ? 6 6 36, 3, 9, 12. அப்போ 6%ன்றது 1296. 21662 மைனஸ் 1296 எவ்வளோன்றதை பார்த்துட்டா நமக்கு ஆன்சர்ன்றது கிடச்சிரும். 5, 15, 6, 6, 6, 3, 0, 2. 20366 எது நியரஸ்ட்டாக இருக்குன்னா இது ஒன்று தான் நியரஸ்ட்டாக இருக்குது. மீதி எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை ஆன்சராக போட்டுக்கிறோம். நிறைய இது பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஒமிட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஆன்சரை போட்டிருக்கோம். சரியா? அடுத்து இந்த ட்ரிக்னாமெட்ரி சம்மில் பார்க்க வேண்டியது என்னென்னா, sin square a + sin square b is equal to 1 when a + b is equal to 90 degree. இதை பாருங்கள், sin square a sin square bன்னு எடுத்துப்போம், ரெண்டுமே வந்து 90 டிகிரி, அதனால் 1. அடுத்து sin square a sin square b ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா எனக்கு 1. அடுத்து sin square a sin square b ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி, ஸோ 1. அடுத்து sin square 45 டிகிரி என்னது? 1/2, அதாவது 1/√2 வருது. ஸ்கொயர் பண்ணால் 1/2 வந்துடும். கரெக்டாக? இது எவ்வளோ? 3 + 1/2 which is 7/2. A student goes to his school by cycle. The distance from his house to school is 5 km and he covers his distance in 1 hour. While he stops twice for 5 minutes each, find the average speed. Average speed ஓட ஃபார்முலா என்ன? total distance by total time. கரெக்டாக? total distanceன்றது 5 km. மேட்ரு என்னன்னா, இவன் 5 நிமிஷம் 2 தடவை வந்து ரெஸ்ட் விட்டுருக்கான். அது 2 தடவை 5 நிமிஷம்ன்றது ரெஸ்ட் விட்டுருக்கான். தட் மீன்ஸ் 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருக்கான். 1 மணி நேரம் ட்ராவலில் 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட் விட்டுருக்கான். சரியா? அப்போ அந்த 10 நிமிஷம் ரெஸ்ட் விடலன்னா அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்?
50 நிமிஷம் தான் இருக்கும் அவனுக்கு போய் சேர்றதுக்கு. ட்ராவலிங்க்கு மட்டுமே 50 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அந்த 5 கிலோமீட்டரை 50 நிமிஷத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா ட்ராவல் பண்ணுறான். இங்கே எல்லாமே வந்து கிலோமீட்டர் பர் ஹாரில் இருக்கிறதுனால கீழே 60 போட்டுக்கிறேன் ஹவர்க்காக மாற்றுறதுக்கு. 50 டினாமினேட்டர் என்ன நியூமரேட்டரா 50 கேன்சல் பண்ணலாமா? அப்போது அவனோட ஸ்பீடுன்றது 6 கிலோமீட்டர் பர் ஹார். A man borrowed 29,000 for 3 years. 29,000 for 3 years plus 45,000 for 5 years. ரெண்டுமே வந்து சேம் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆரை வந்து இதுவாக போட்டுடலாம். டிவைட் பை 100னா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஓகே இஸ் ஈக்குவல் டு 62400. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 0 7 2 3 2s are 6 8. அடுத்து 0 25 2 22 2250 870. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 0 2 3120ன்னு வருது. அப்போ R is equal to R into 3120 62400. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். எத்தனை டைம்ஸ் வரும் இது? 2 டைம்ஸ் வருமா? 20. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 20%. If the length and breadth of the cuboid are increased by 6 plus 8 respectively, அப்போ அதோட வால்யூம் என்னவாக இருக்கும்? மேட்ரு என்னென்னா லென்த்து பிரெத்து மட்டும்தான் ஏற்றுனாங்களே தவிர ஹைட்டை வந்து ஏற்றலை. அப்போ இது ரெண்டு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ சிம்பிளாக இப்படியே போட்டுடலாம். 6 into 8 divided by 100. 14 plus 0.48 which is 4.48. அடுத்து இது என்ன பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூவை 13 வைங்க, ஒய்யோட வேல்யூ வந்து 16 வைங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போது என்ன பண்ணலாம்? 13 வச்சோன்னா 1/2, 16 வச்சோன்னா sin 60யோட வேல்யூ √3/2. √3/2. அடுத்து sin y, sin 60யோட வேல்யூ என்ன? √3/2 minus 1/2 divided by cos 30யோட வேல்யூ என்ன? √3/2 plus 1/2. cos 30யோட வேல்யூ cos 60யோட வேல்யூ என்ன? 1/2 minus √3/2. இதுக்கு இது கேன்சல் ஆகிடுமா? ரெண்டுமே ஒன்று தானே. ஆனால் இங்கே மட்டும் கேன்சல் ஆகாது. இதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னு ஸ்பெஷலாக இந்த டினாமினேட்டர் எப்படி மாற்றிக்கிறேன்னா, டினாமினேட்டர் நியூமரேட்டரை மாற்றிக்கோங்க. நியூமரேட்டர் எப்படி மாற்றுறேன்னா மைனஸை காமனாக வெளியே எடுத்துறேன். மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டா எனக்கு என்ன வந்துடும்? 1/2 minus √3/2ன்னு வந்துடும். கரெக்டாக? கீழே என்ன இருக்குது? 1/2 minus √3/2 இருக்குது. கேன்சல் பண்ணோன்னா ரிமைனிங் இருக்கிறது -1 தான். -1 தான். -1 தான் என்னோட ஆன்சர். டுவெண்ட்டி கொஸ்டின் இப்போ பார்ப்போம். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? ஓகே, இது வந்து ஒரு 22 divided by 7 into 11 divided by 7 plus 3 into 3 2s are 6 8 divided by 3 plus 2.5 2.5 5/2ன்னு எழுதிக்கலாம். 5/2 into 2.4 into 10 by into இப்படி வரணும். 10/3 minus 9 10/3 இப்படி வரும். கரெக்டாக? ஓகே. 4 into 3 12. இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா? 2ன்னு வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் 8. அகைன் நம்ம என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 4 டைம்ஸ்னால் 0.6 1.8 ப்ளஸ் 1.8 minus 12. இது 10, இது -2ன்றது வரும். ஓகேவா? 1.8 -2ன்றது 0.2 -0.2 -0.2 நம்ம எப்படி எழுதலாம்? -1/5ன்னு எழுதலாம். ஓகேவா? -1/5. A shopkeeper offers a 10% discount on dairy product
and still managed to make 20% profit. What is the actual cost to the shopkeeper of the dairy product marked 420? MP divided by CP is equal to 100 plus profit percentage divided by 100 minus discount percentage. மார்க் ப்ரைஸ் எவ்வளோனா 420, சிபி தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ப்ராஃபிட் எவ்வளோனா 20%, அதை 120ன்னு எழுதிக்கலாம், இதை 19 எழுதிக்கலாம். ரைட்டா? 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 4 டிவைடட் பை 3. ரைட்? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 105ன்றது வரும். அப்போ சிபியோட வேல்யூ என்ன? 315. The production of cement by company X in 2020. 2020ல company X. company Xல 2020 எவ்வளோ? 30. The production of cement by company Z 2022. 2022ல company Z company Z எங்கப்பா இருக்குது? இங்கே இருக்குது. எவ்வளோ? 25. What percentage of the production by company W in 2021? company W 2021 25 into 100. 55 by 25 into 100. 4 times வருமா? அப்போ 220 தான் நம்மளோட ஆன்சர். 2 trains P and Q are running on parallel tracks in opposite direction with a length 110 meter, 140 meter respectively. Train P is running at speed of 70 km per hour. Took 5 seconds to cross train Q. ஓகே, சரி, என்ன பண்ணலாம்? ஆப்போசிட் டைரக்ஷனில் போதா? 150, ரெண்டு லென்த்தையுமே ஆட் பண்ணால் 250 மீட்டர்ன்றது வருமா? டிவைடட் பை 70 km per hour. இது ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு. ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால என்னது? ப்ளஸ் தான் ஆக போகுது. 70 ப்ளஸ் இன்னொன்று எதுன்னா, இன்னொன்று தான் தெரியல அந்த க்யூவோட ஸ்பீடு எக்ஸு. காமனாக என்ன பண்ணிக்கிறேன்னா 5 டிவைடட் பை 18ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹாரை மீட்டர் பர் செகண்ட் மாற்றிக்கிறேன். டினாமினேட்டர் நியூமரேட்டர். 5 seconds. ஸோ 25க்கு இதை கேன்சல் பண்ணிடலாம். மீதி 180 இருக்கும். 180 is equal to 70 ப்ளஸ் எக்ஸு. 110 is equal to x. அதாவது க்யூவோட ஸ்பீட் எவ்வளோ? க்யூவோட ட்ரெயின் ஸ்பீட் எவ்வளோனா 110 கிலோமீட்டர் பர் ஹார். Ramesh spent 30,000 on Diwali shopping, 45,000 on buying a TV set, and remaining 40% of the total amount he had as cash with him. Remaining 40% இருக்குது. அப்போ நான் 60% ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அந்த 60% தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 30,000, இந்த 45,000. இது ரெண்டுமே சேர்த்தா எனக்கு 75,000 வருது. அப்போ 60% தான் 75,000. அப்போ மீதி 40% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, 100% எவ்வளோன்றதான் கேள்வி. கரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? 112,500. ஸோ 1,25,000 தான் 100%. A car runs at 60 km per hour, takes 180 meter to cover a certain distance. Then what will it take to cover the same distance at 40 km per hour? ஒரு காரு 60 km per hourல போது 180 மினிட்ஸில் வந்து கவர் பண்ணுது. 180 மினிட்ஸ்னால் ஹவர்ஸாக மாற்றோம்னா 3 ஹார்ஸில் வந்து ஒரு இடத்த வந்து போய் சேருது. இதுதான் டிஸ்டன்ஸ். ஸ்பீட் இன்டூ டைம்ன்றது டிஸ்டன்ஸ். இதுதான் என்னோடய டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை 40 km per hourல வந்து ட்ராவல் பண்ணணும். அப்போ எனக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றதான் கேள்வி. 60 into 3 divided by 40. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோன்னா 3/2 வரும், which is 9/2. 4.5 hours. அதாவது 4 hours 30 minutesல வந்து கவர் பண்ணும் 40 km per hourல போனால். The length of a side of an equilateral triangle is 18 cm. The area of the region lying between the circumcircle and the incircle of the triangle. முதல்ல ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட சர்க்கம்சர்க்கிள் அண்ட் இன்சர்க்கிள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஏன்றது சைடுன்னு வச்சுக்கிட்டா a/√3 தான். a/2√3 தான் அதோட இன் ரேடியஸாக இருக்கும்.
சர்க்கம் ரேடியஸ் எப்படி இருக்கும்? சர்க்கம் ரேடியஸ்ன்றது a/√3 இருக்கும். கரெக்டாக? இப்போ இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிப்பேன்? சர்க்கம் ரேடியஸ் அண்ட் இன் ரேடியஸை வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன். 8/2√3 கேன்சல் பண்ணோன்னா 6√3ன்றது கிடைக்கும். இங்கே என்னது? 8√3 சாரி 18√3 இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஓகே. த ஏரியா ஆஃப் த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிளோட இன்ரேடியஸுக்கும் இன்சர்க்கிளுக்கும் சர்க்கம் சர்க்கிளுக்கும் இடையான அந்த ஏரியா டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. அதாவது 2π இல்லை பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை சின்ன ஆர் ஸ்கொயர். பையை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஆர் ஸ்கொயர் எவ்வளோ? அதாவது இந்த ஆர் ஸ்கொயர் 18 × 18/3 கேன்சல் பண்ணோன்னா எவ்வளோ வருது? 54ன்னு வருதா? 54 மைனஸ் இது எவ்வளோ வரும்? ஆர் ஸ்கொயர் 36 × 3 அப்படின்னு வருது. அது எவ்வளோ? 12. 12னா 2 4 42 இல்லையே, தப்பாக வருதே. இருங்க. 6 × 6/3 2 12 தானே வரும்? எஸ் 12. அப்போ இங்கே என்ன தப்பு பண்ண? இங்கே 2√3 தானே வரும். கரெக்டாக? அதுதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. 36 × 4 × 3 12னா 3 தான் வரும். அப்போ 51 தான் வரும். சரி, 22/51 எவ்வளோ வருது? 102. தப்பாக வருது அப்போ கூட. சரி, ஓகே. நம்ம இன்னொரு தடவை ஃப்ரெஷ்ஷாக இதை போடுவோம். ஏதாவது சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் மேபி பண்ணியிருப்பேன். அதை நம்ம அகைன் பார்ப்போம். ஏன்றது 18. ஓகே, சரி. இங்கேருந்து வருவோம். ஏன்றது 18√3 மேலே √3 கீழே √3 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும்? 3ன்றது வரும். 6√3ன்றது தான் என்னோட சர்க்கம் ரேடியஸ். இன் ரேடியஸ் எவ்வளோ வரும்? அதே 18/2√3 கேன்சல் பண்ணோன்னா 6√3ன்றது இருக்குது. 6√3 வந்து இங்கே √3 இங்கே √3 மல்டிப்ளை பண்ணோன்னா 2√3 இருக்குது. 2√3 தான் என்னோட இன் ரேடியஸ். கரெக்டாக? ஓகே. பையை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு சர்க்கம் ரேடியஸை ஸ்கொயர் பண்ணிப்போம். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 6 6 36 36 × 3 108. அதுக்கப்புறம் இன் ரேடியஸை ஸ்கொயர் பண்ணுவோம். 4 4s are 2 2s are 4 4 3s are 12 -12. அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 6/96ன்றது வருது. 22/7 × 96. அப்போ கூட அதிகமாக வரா மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம செக் பண்ணிப்போம். 96 × 2 எவ்வளோ? 12 1 18 19 2 1. இது ஏதோ தப்பாக வருதுங்க. நான் கடைசியாக போடுறேன். x² - 6x - 1 = 0. அப்போது x² + 1/x² - 8ஓட வேல்யூ என்னன்றதான் கேட்குறாங்க. என்ன பண்ணிக்கலாம்? இதை அப்படியே எழுதிக்கலாமா? எக்ஸால் டிவைட் பண்ணிட்டோன்னா x - 6 - 1/x = 0. அப்போ x - 1/x = 6. ஓகே. x - 1/x ஓட வேல்யூ 6 ஆகிருந்ததுன்னா x² + 1/x² வேல்யூ என்னவாக இருக்கும்? 6 6 36 36 + 8 இருக்கும். 36 + 2 என்னது? 38 இருக்கும். அப்போ இதோட வேல்யூ 38. இங்கே -8 இருக்குது. -8 30 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம், சின்னதாக இருக்குது. What will be the average number of mobile phones sold by all of the showroom in the 2020 assumed average வந்து 400 எடுத்துப்போம். 400 எடுத்துக்கிட்டோன்னா 20 30 10 40 0 420.
மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 6 ஷோரூம்ன்றது இருக்குது. கரெக்டாக? சரி, இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாமா? 50 60 100 100 ஒரு 20 120 120 120 டிவைடட் பை 6ன்னு எவ்வளோ? 20. ஸோ 400 ப்ளஸ் 20 420. 420 தான் நம்மளோட ஆன்சர். 2 rectangular sheets of paper 60 cm 36 cm are made into 2 circular right circular cylinder. One by rolling the paper along its length. Paper along its lengthனா ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பேப்பரு, இது லென்த்து, இது பிரெத்து. நான் எப்படி ரோல் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணுறேன். இப்படி ரோல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி அந்த பேப்பர்ன்றது ரோல் ஆகிடும். லென்த் என்னது? அதே எல்லாம் இருக்கும். ஆனால் பிரெத்து பார்த்திங்கன்னா பிரெத்து இது ஃபுல்லாக இருக்கும்ல, பெரிமீட்டர் தான் என்னோடய பிரெத்தாக மாறிடும். 2πr இஸ் ஈக்குவல் டு பிரெத்தாக மாறிடும். ஓகேவா? என்னது? 2πr இஸ் ஈக்குவல் டு பிரெத்து. சரி, இப்போ அடுத்து அதாவது இப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? r இஸ் ஈக்குவல் டு b டிவைடட் பை 2π எப்படி போட்டுப்போம். அடுத்து என்னது? அலாங் இட்ஸ் பிரெத்து. அலாங் இட்ஸ் பிரெத்துன்றப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வந்துடுது பிரெத்து. 2πr தான் லென்த்தாக இருக்கும். அப்போது ஆரோட வேல்யூ என்ன? l டிவைடட் பை 2π. l டிவைடட் பை 2π. இப்போ எனக்கு வால்யூம்ன்றது தான் தேவை. வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் என்ன? πr² h. இங்கே ஹெச்ன்றது எல்லாம் வரும். கரெக்டாக? பை ஆரோட ஸ்கொயர் என்ன? b² டிவைடட் பை 2π இன்ட்டு 2π இன்ட்டு h இஸ் 2. அடுத்து இங்கே என்ன வரும்? இங்கே பாருங்கள், பை r² ஹெச்சா l 2πl² 2π இன்ட்டு 2π இன்ட்டு என்னது? b. கண்ணா பின்னான்னு கேன்சல் பண்ணலாமா? பைக்கு பை கேன்சல், 2π 2πக்கு 2π 2π கேன்சல். ஒரு எல்லுக்கு இங்கே எல் இருக்குல்ல, ஒரு எல்லுக்கு ஒரு எல் கேன்சல். கரெக்டா? ஒரு பிக்கு இன்னொரு பி கேன்சல். b இஸ் டு எல் தான் வந்து ரிமைனிங் இப்போ இருக்குது. பிரெத் எவ்வளோ? 36, லென்த் எவ்வளோ? 60. கேன்சல் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 6:10, அதாவது 3:5. இங்கே கொஷனில் பார்த்தீங்கன்னா 5:3 இருக்குது. மேபி நான் அதை உல்ட்டாவாக பண்ணியிருப்பேன். ஆன்சர் என்னென்னா 5:3. A dishonest seller, a dealer, claimed to sell his product 24% loss. அதாவது 100 ரூபாய்க்கு வந்து என்னோடய காஸ்ட் ப்ரைஸாக இருந்ததுன்னா செல் பண்ணும்போது எனக்கு நான் 76 ரூபாய்க்கு தான்ப்பா விற்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்ன பண்ணிட்டான்? 100 கிராமை 200 கிராம்னு சொல்லி விற்றுட்டான். சரியா? அப்போ அவனோட ஆக்சுவல் ப்ராஃபிட் என்னன்றதான் கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? 100 இன்ட்டு 100 இஸ் 276 இன்ட்டு 200. 2 0க்கு 2 0 கேன்சல். 100 இஸ் 2, இது எவ்வளோ வருது? 12 1 152. 52%ன்றது ஆக்சுவல் லாபமாக அவனுக்கு இருக்குது. ஓகே ஓகே சரி. 38th கொஷினில் இந்த வேல்யூவை லைட்டாக யோசிச்சு பாருங்கள். a மைனஸ் 1/a ஹோல் கியூப் என்னவாக இருக்கும்? a கியூப் மைனஸ் 1/a கியூப் மைனஸ் 3ab ab a மைனஸ் b. கரெக்டா? இந்த ஏக்கு இந்த ஏ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ a கியூப் மைனஸ் 1/a கியூப் மைனஸ் 3a மைனஸ் 1/a. இந்த மாதிரி இருக்க போது இது மட்டும். இதில் நான் ப்ளஸ் 3a மைனஸ் 1/a போட்டோன்னா இது கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அப்போ எனக்கு ரிமைனிங் இருக்கிறது வெறும் a கியூப் மைனஸ் 1/a கியூப்ன்றது தான். இப்போ நான் இங்கே என்ன கண்டுபிடிக்கிறேன்னா a கியூபோட வேல்யூ √2 மைனஸ் 1 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 1/a கியூபோட வேல்யூ என்னவாப்பா இருக்கும்? √2 + 1 இருக்குமா?
இது ரெண்டுத்தையும் இப்போ மைனஸ் பண்ணால் எனக்கு கிடச்சிருமா வேல்யூன்றது? கிடச்சிரும் தானே? கிடச்சிரும் தான் நம்புகிறேன், பார்ப்போம். a cube minus 1 by a cube is equal to root 2 minus 1 minus root 2 minus 1. கரெக்டா? ப்ளஸ் ரூட் 2க்கு மைனஸ் ரூட் 2 கேன்சல் ஆகிடும். -2 தான் என்னோட ஆன்சர். ஆன்சர் என்ன? -2. இது பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டிவான சம் தான். முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே கிடச்சதோட இதை சால்வ் பண்ணுங்கள். நான் இதை போட்டேன்னா செம்மையாக டைம் ஆகும். இதெல்லாம் சிபிஓ பேஸ்டு கொஷின்ப்பா, சிஜிஎல் இதெல்லாம் ரிப்பீட் ஆகாது. இது எவ்வளோ இருக்குது? 45, 5, 95, 250 ப்ளஸ் 95 எவ்வளோ? 345. A man travels some distance from his house to his exhibition ground by an auto at a speed of 30 km per hour, written by the cab at a speed of 50 km per hour. Average speed, டிஸ்டன்ஸ்ன்றது இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஃபார்முலா போட்டுக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2 into AB divided by A plus B. கரெக்டாக? 2 into A என்னது 30, B என்னது 50 divided by A plus B 80. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், 4. 15 180 divided by 4. 15 divided by 4ன்றது 3.75, 180னா 37.5ன்றது கிடைக்கும். 37.5 km per hour. PR, PQR, ஓகே. PQR. S is extend, ஓகே. S நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். QRம் the side of PR is extended, ஓகே. side of PR எப்படி எழுதிக்கலாம்? PR இங்கே Q. side of PR is extended. QRம் RSம் சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? PRQவோட வேல்யூ என்னன்னா 86. அப்போ எனக்கு PSR என்னது? PSQ இந்த வேல்யூ தான் தேவை. இது ஒரு ஐசோஸ்கலஸ் ட்ரையாங்கிள், ஸோ இது ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்க போகுது. கரெக்டா? இது 86பா, இது 86. 100 minus 86 என்ன வரும்? இது ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிளா? அப்போ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது? 100 minus 86னால் சம் வேல்யூ வரும், அப்படி வச்சுப்போம். 180 minus 86, 100 மைனஸில் 180 minus 86. இப்போ இந்த ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. இதை எக்ஸ்னோ வச்சுப்போம். 180 minus 86 plus 2x is equal to 180. கரெக்டாக இல்லையா? இந்த 180க்கும் இந்த 180க்கும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போது 2x is equal to 86, எக்ஸோட வேல்யூ 43. எக்ஸோட வேல்யூ என்ன? 43. இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 75, 2 plus 10 divided by 2 plus 7 divided by 1 plus 1. 17 by 2 plus 10 divided by 2 plus 7 divided by 2. கரெக்டா? எஸ். 34 divided by 2 which is 17. Simplify. 9 45, 45 5 50. The following pie chart represent the data of the movies released in a city throughout the year. ஓகே, மொத்தம் எவ்வளோ இருக்குது? இதெல்லாம் கூட்டினா 1 2 3 4 5, 500 90 160 210 220 720 இருக்குது. தட் மீன்ஸ் இங்கே டிகிரி தான் கேட்குறான்ப்பா, ஆங்கிள் தான். 360 டிகிரி தான், இங்கே 720 இருக்குது. அப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2. 2ன்னு இருந்தால் 1ஆக மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஜானுக்கும் மார்ச்சுக்கும் அண்ட் ஜூலை செப்பு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஜான் மார்ச் என்னது? ஜான் மார்ச்ன்றது இது. ஜூலை செப்புன்றது என்னது? இது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 320 போல் கிடைக்குமா? எஸ், 320 கிடைக்குது. ஏப்ரல் ஜூன் அண்ட் அக்டோபர் டிசம்பரை நான் ஆட் பண்ணுறேன்.
ஏப்ரல் ஜூன் அக்டோபர் டிசம்பர்னால் இன்னும் ஒரு 300 400 கிடைக்குது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்னது, அதாவது ஜான் மார்ச் ஆட் பண்ணி, ஜான் மார்ச் ஜூலை செப்பை ஆட் பண்ணி வர்றது இஸ் டேஷ் தென், மோர் தென்னா இல்லை லெஸ் தென்னா அப்படின்றத கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து என்னது கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 80 கம்மியாக இருக்குது. ஆனால் இதை டிகிரியில் கேட்குறாங்க, ஆங்கிளில் கேட்குறாங்க. கரெக்டாக சி 1 டிகிரி தான் 2 மூவிஸ்னு வச்சுப்போம், மூவிஸ்னு வச்சுப்போம். இங்கே நமக்கு 80ன்றது இருக்குது. கரெக்டாக அப்போ இது எத்தனை டிகிரி, 1 divided by 2 into 18 வருமா, which is 40 degree. 40 degree less than the combined angle made by the April, June and October, December. The scalene triangle ABC has two sides whose measure are 3.8 6 cm. சரி, இதுக்கு முதல்ல ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஏபிசி ட்ரையாங்கிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபிசி ட்ரையாங்கிளாக இருக்குது. ஏபி வந்து ஸ்மாலர் சைடுன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போது இந்த சின்ற சைடு எதுக்கு மேலே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி மாடுலஸை விட அதிகமாக இருக்கணும். தட் மீன்ஸ் ஏ மைனஸ் பியை விட அதிகமாக இருக்கணும். ஏ பியோட டிஃப்ரென்ஸை விட அதிகமாக இருக்கணும். அந்த சின்றது எவ்வளோ கம்மியாக இருக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏ ப்ளஸ் பியை விட கம்மியாக இருக்கணும். அந்த ஆங்கிள்ன்றது சின்ற அந்த சைடுன்றது இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை விட அதிகமாக இருக்கணும், சம்மை விட கம்மியாக இருக்கணும். சரியா? இங்கே 3.8ன்னு ஒரு டிகிரியை அது சைடை கொடுத்துருக்கான், 6ன்ற இன்னொரு சைடை கொடுத்துருக்கான். அப்போ நான் இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? மைனஸ் பண்ணனா எனக்கு ஒரு 2.2 கிடைக்குமா? எஸ், 2.2 விட அதிகமாக இருக்கணும் சின்றது. அதே மாதிரி எதை விட கம்மியாக இருக்கணும்னா 9.8 விட கம்மியாக இருக்கணும். அப்போ 2.2க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூம், அதாவது 9.8க்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே வந்து சியாக இருக்கலாம். 2.2க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூ என்னென்ன? இது அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாமே அந்த ட்ரையாங்கிளாக வரலாம். சரியா? ஆனால் இந்த 2.2 வரவே கூடாது. ஏன்னா 2.2க்கு மேலே இருக்கணும். கிரேட்டர் தென், இது ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் இல்லை. சரியா? ஓகே. தி ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் போட் டு தட் ஆஃப் த கரண்ட் இஸ் 35:8. இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் இஸ் டு ஒய்யோட வேல்யூ 35:8ன்னு எழுதிடலாம். சரியா? த போட் கோஸ் அலாங் வித் த ஸ்ட்ரீம் இன் 5 hours and 10 minutes. அலாங் வித் த ஸ்ட்ரீம்னா டவுன் ஸ்ட்ரீம்ப்பா. இது ரெண்டுத்தையும் ஏஎன்னு வச்சு ஆட் பண்ணோன்னா 43ஏன்னு வரும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் இதுதான். இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியல. 5 hours 10 minutesனால் வந்து 5 + 1/6ன்னு வரும். கரெக்டாக? ஹார்ஸ். ஸோ 31/6 into 43A. இதுதான் பார்த்தீங்கன்னா டி. வாட் வில் பி த டைம் டேக்கன் பை த போட் டு கம் பேக்? போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்னா வரும்போது அப் ஸ்ட்ரீமாக தானே இருக்கும். அப்போ அப் ஸ்ட்ரீம்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? எக்ஸையும் ஒய்யும் மைனஸ் பண்ணனா எனக்கு ஒரு 27 கிடைக்குதா? எஸ். இப்போது 31 into 43A டிவைடட் பை 6 தான் என்னோடய டிஸ்டன்ஸு. நான் டினாமினேட்டரில் என்ன போடுறேன்னா அப்ஸ்ட்ரீம் போடுறேன். அப்ஸ்ட்ரீம்னா அந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். 27A. இந்த ஏக்கு இந்த ஏ கேன்சல் ஆகிடுச்சு. இது எல்லாமே ரஃப்பான கேல்குலேஷன் தான். 8 5 9 6ன்னு இருக்கிறதுனால நான் ரஃப்பாகவே போட்டுக்கிறேன். இது என்ன ஒரு நியர்லி 5 வருமா? 5 டைம்ஸ் வருமா? கரெக்டா? ஓகே, நியர்லி 5 டைம்ஸ் வருது. வேறு என்ன போடலாம்? ஓகே, 27 5 into 43 divided by 27. இது ஒரு 5 டைம்ஸ் போதுனா கூட நம்ம ஒரு 8 பாயிண்ட் சம்திங் வருமா? 8.6 கிட்ட வரும். நம்ம 8லேயே வச்சுப்போம். ஸோ 8 தான், 8 hours தான் நம்மளோட ஆன்சர். A shopkeeper sold 3 wrist watches for 2,800 each. 2,800 each. If has sold the watch 40%, 25%, 12% profit respectively, then find his overall profit percentage. Overall profit percentage என்னன்றதை கேட்குறாங்க. நான் இது ரொம்ப கன்வென்ஷனலாக போட போகிறேன். எஸ்பி ஃபஸ்ட்டு வாட்சோட சிபின்றது எக்ஸாக இருக்கட்டும். அதில் நான் என்ன பண்ணேன்னா 40% இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறேன். அதாவது 140
பர்சன்ட்டுக்கு விற்கிறேன். அதுதான் எனக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்க போது 2800 ரூபா. கேன்சல் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 2000 வரும். அப்போ சிபி ஆஃப் ஃபஸ்ட்டு வாட்ச் எவ்வளோனா 2000. அடுத்து y இன்ட்டு 125 divided by 100 which is 5/4 is equal to 2800. கேன்சல் பண்ணலாமா? எவ்வளோ வரும்? 56 வரும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 24 2 2240. இது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் வாட்ச். தேர்ட் வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? Z இன்ட்டு 112 divided by 100 is equal to 2800. 4 டைம்ஸ் போவோம். இது எத்தனை டைம்ஸ் போவோம்? 16 டைம்ஸ், அகைன் 4 டைம்ஸ். எக்ஸோட வேல்யூ வேணும்னா 2500. சாரி, இசட்டோட வேல்யூ வந்துடுச்சு. இப்போது எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், செல்லிங் ப்ரைஸும் தெரியும். கரெக்டாக? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 2000. வேறு கலரில் போடுவோம். 2000. இது ஒரு 2240. இது ஒரு 2500. கூட்டினா எவ்வளோ வருது? 4000. 4740 வருதா? சரி, 6740 வருது. இதை ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 2 2 6 800 8400 வருது. இப்போ எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கும்? எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 260 660 1000 1660 கிடச்சிருக்கும். எவ்வளோலனா 6740 இன்ட்டு 100. 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுறேன். ரைட்? சரி, 16600 டிவைட் பை 674. 2 டைம்ஸ் பண்ணலாமா? 3 டைம்ஸ் பண்ணால் அதிகமாக போயிடும். ஸோ 2 டைம்ஸ் 0.2. 2 டைம்ஸ் பண்ணோன்னா 8 14 1 13 1348. நான் 12. இது வந்து ஒரு 3 0. இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் 5 டைம்ஸ் பண்ணோன்னா அதிகமாக போயிடும். ஸோ 4 டைம்ஸ் பண்ணுவோம். 2.4 2.4 5 டைம்ஸ் பண்ணோன்னா அதிகமாக போயிடும். கரெக்டாக? 4னா 16 1 29 2 28 24 26. ஓகே. ஸோ 2696. இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, இன்னும் வேறு வழி இல்லை. ஒரு 4 2 4. அகைன் என்ன பண்ணலாம்? ஒரு 0. எத்தனை டைம்ஸ் அப்ராக்சிமேட்டாக வரும்? 6 டைம்ஸ் போட்டால் வரும். 7 டைம்ஸ் போட்டால் அதிகமாக போயிடும். 2.46 இங்கே இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். இது 0.246 இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதை விட ஈஸியான மெத்தட் வேறு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். சரியா? சேனல் வந்து பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட்டு இதெல்லாம் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலில் பாருங்கள். CPO 2024க்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து கடகடன்னு போட்டுட்ருக்கோம். அடுத்து இதை பார்ப்போம். இது என்ன வரும்? டிவைட் பை 600 வந்துருமா? ஓகே ஓகே, கேன்சல் பண்ணோம். ஒழுங்காக போடு. 61 ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு 15 வருமா? 2/15 6 5/2 கேன்சல் பண்ணால் 5. ஸோ 66ன்னு இது வரைக்கும் வந்துடுச்சு. மைனஸ் இது எவ்வளோனா 18, அதாவது 3 into 6 into 3 into 1/6 9. அடுத்து டினாமினேட்டரில் எவ்வளோ வருது? இது பார்த்திங்கன்னா ஒரு 21 வரும். கேன்சல் பண்ணோன்னா 7 14 19. கரெக்டாக? 57 டிவைட் பை 19 எவ்வளோ? 3 டைம்ஸ் வரும். ஆன்சர் என்ன? 3. 50th. The expenditure on rent, medicine, electricity together. Rent, medicine, electricity. Rent எவ்வளோ? 15%. மெடிசன் எவ்வளோ? மெடிசன் எல்லோ ஒரு 12. எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ? எலக்ட்ரிசிட்டி லைட் ப்ளூ 37%. இஸ் வாட் பர்சன்ட்
percentage of the expenditure on groceries education together. groceries பார்த்தீங்கன்னா 20%, எஜுகேஷன் எவ்வளோ இருக்குது, எஜுகேஷன்றது சிமெண்ட் கலரா 55%. எவ்வளோன்றதான் கேட்குறாங்க. 37 divided by 55 into 100 கேன்சல் பண்ணோன்னா 11 divided by 20. இதை எப்படி போடலான்னா 74ன்னு போடலாமா? எஸ் 11 கரெக்டாக போட்டிருக்கேண்ணா இது வரைக்கும். இல்லையே, ஏதோ தப்பாக இருக்கே, இது ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல். 14 7 அழிக்க மாட்டுது. அழிச்சிடுச்சு. எங்கே தப்பு பண்ணால் மறுபடியும் ஒரு தடவை பார்த்தலாம். ரெண்ட்டு, மெடிசன், எலக்ட்ரிசிட்டி. ரெண்ட்டு, மெடிசன் 27 37. ஓகே. கிராசரிஸ் எஜுகேஷன் 45 தான் வரும். பார்த்தீங்களா, 55ன்னு போட்டிருக்கேன். அதாவது கொஞ்சம் பெரிய கஷ்டமான கொஷின்லாம் வந்து போட்டுட்டேன், ஈஸியான கொஷின் வரும்போது திணறேன். ரைட். 37 divided by 45 into 100. இதை டேரெக்டாகவே போட்டுருங்க. 3500 divided by 45. எத்தனை டைம்ஸில் வந்து 300 அப்படின்றது 30 சம்திங் வரும்? 8 டைம்ஸில் வருமா? 5 8s are 40, 32 36. ஸோ 8 டைம்ஸ். இதில் எது 8 இருக்குன்னு பாருங்கள். 2 8 இருக்கா? ரைட்டு. 1 0 கீழே ஒரு 0. 2 டைம்ஸ் பண்ணலாமா? அப்போ தான் 90 வரும். இப்போ 82 எதில் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 82 இருக்குது. ஆன்சர் 82.22. சும்மா வந்து நிறைய கால்குலேஷன் போகணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பேசிக்காக வந்து ரெண்டு டிஜிட் வந்து தெரிஞ்சதுனாலே போதும். மோஸ்ட்லி வந்து நம்ம பார்த்துடலாம். சரியா? ஓகே. நான் ஏதாவது ஒரு சம் விட்டுருப்பேன் எப்படியும். அதுக்கு போயிடுவோம். ஓகே, இந்த சம் தானே விட்டேன். அதோட பார்த்துருவோம். இன்னும் அடிக்கவே டைம் ஆகும் போல். சரி, ஓகே. 18 சென்டிமீட்டர் இன் ரேடியஸ் சர்க்கம் ரேடியஸ். முதல்ல இன் ரேடியஸ்னால் என்னது? a divided by 2√3. 18 2√3 எவ்வளோ வரும்? 9ன்னு வரும். 9 2√3. சரி, 9√3. தப்பு பண்ணது எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 2√3. அப்போ ஸ்கொயர் பண்ணோன்னா 81/3 which is 27. கரெக்டா? இது இன் ரேடியஸ்க்கு. அப்போனா இங்கே வரும், இங்கே 27ன்றது வரும். 54 27ன்றது எவ்வளோனா 18 3 7 27. இல்லை, ஒருங்க ஒரு தடவை போட்டுறேன். a divided by √3. ஏன்றது 18, √3ன்றது 3. எவ்வளோ வரும்? 18 into 18 divided by 3. கேன்சல் பண்ணோன்னா இது ஒரு 6. 6னா 6 3s 48, 108. 108ல் 27 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 81ன்றது வரும். ஓகேவா? இது தப்பு, இந்த ஸ்டெப்பு தப்பு. 108 மைனஸ் 54 22/7 எவ்வளோ வரும்னா 81ன்னு வரும். 22 divided by 7 into 81. 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 162. 162 எவ்வளோ வருதுன்னா 2 8 7 1. 1782 divided by 7 வருது. யூனிட் டிஜிட் பாருங்கள் 2. இதில் எது மல்டிப்ளை பண்ணால் யூனிட் டிஜிட் 2ன்றது வருதுன்றதை பாருங்கள். 28 30 28 31 28 32 யூனிட் டிஜிட் இதில் வந்துடுச்சு. 28 29 எதுலேயுமே யூனிட் டிஜிட் வரல, இதில் ஒன்றுத்தில் தான் வந்துடுச்சு. ஆன்சர் இஸ் 2544 divided by 7. ஓகேவா? எல்லா கேள்வியும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது கேள்வி உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, ஆர் டெலகிராம் குரூப்பில் வந்து கேளுங்க. நம்மளோட டெலகிராம் குரூப் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டு வச்சுருக்கேன்.
யாராவது வந்து சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். சரியா? தேங்க்யூ.